பெப்சி நிறுவனத்தில் அக்வாஃபீனா குடிநீர் பாட்டிலில் தூசிகள் மிதந்த வழக்கில் முழு இழப்பீடு வழங்காத பெப்சி குளிர்பான தொழிற்சாலையின் மேலாளருக்கு பிடி ஆணை பிறப்பித்து நெல்லை மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நெல்லை டவுன் பகுதியைச் சேர்ந்த சிவமணி என்பவர் வாங்கிய அக்வாஃபினா குடிநீர் பாட்டிலில் தூசிகள் மிதந்ததால் இதுகுறித்து பெப்சி கம்பெனி அதிகாரிகளுக்கு அவர் தகவல் அளித்துள்ளார். அதற்கு எந்தவிதமான பதிலும் வராததால் நெல்லை நுகர்வோர் நீதிமன்றத்தில் சிவமணி வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் அக்வாஃபினா குடிநீர் பாட்டிலை தயாரித்த பெப்சி நிறுவனத்திற்கு 25,000 ரூபாய் அபராதம் விதித்து நெல்லை நுகர்வோர் நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பளித்தார். மேலும் வழக்கு செலவிற்காக 3,000 ரூபாய் வழங்க உத்தரவிட்டார். இந்த தீர்ப்பை எதிர்த்து மதுரை நுகர்வோர் மேல்முறையீட்டு ஆணையத்தில் பெப்சி நிறுவனம் மனு தாக்கல் செய்தது. மனுவை தள்ளுபடி செய்த மதுரை நுகர்வோர் மேல்முறையீட்டு ஆணையம் கூடுதலாக 2,000 ரூபாய் வழக்கு செலவு தொகை வழங்க உத்தரவிட்டது. இந்த உத்தரவின் அடிப்படையில் முழுமையாக இழப்பீடு வழங்காத பெப்சி கம்பெனியின் தொழிற்சாலை மேலாளருக்கு பிடி ஆணை பிறப்பித்து நெல்லை நுகர்வோர் நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டுள்ளது.